வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹாய், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா HTML இருக்க செலக்ட் அப்படிங்கிற டேக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த செலக்ட் டேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸை இன்புட் டேக்குள்ள எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது இந்த செலக்ட் டேக். இது இன்புட் டேக் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ஃபார்முக்குள்ள தாங்க வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட்ங்கிற டேக் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ஆப்ஷன் அப்படிங்கிற 3 டேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சோ ஜாவாஸ்கிரிப்ட், .NET, பைத்தான் அண்ட் ஜாவா அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ செலக்ட் டேக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி காட்டும். ஓகேங்களா? சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் கீழே காட்டும். என்னென்ன 3 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா .NET, பைத்தான், ஜாவா. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மேலே ஏற்கனவே இருக்கு. ஓகேங்களா? அதனால பேலன்ஸ் இருக்கிற 3 ஆப்ஷன் மட்டும் நமக்கு கீழே காட்டும். சோ இந்த லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சோ லேபிள்ல சூஸ் யுவர் லாங்குவேஜ் கொடுத்திருக்கேன்னா அங்க சூஸ் யுவர் லாங்குவேஜ் இங்க வருது எனக்கு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஷன், .NET, பைத்தான் அண்ட் லாஸ்டா வந்து ஜாவா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதை அப்படியே நம்ம இங்க சூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்க ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ஒரு டாஸ்க் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பட் செலக்ட் டேக், ஆப்ஷன் டேக் தான் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் வேற. என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹியூமன் கிளவுட் சாஃப்ட், காஷி இன்ஃபோடெக், விக்கிடெக்கி. ஓகேவா? சோ உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.